Hello all, welcome to RS Terracotta Jewelry. இன்னைக்கு terracotta plain beads எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். So இது ஜும்கா mold, இது quilling moldனு சொல்லலாம். ரெண்டுமே நம்ம beadsக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் யூஸ் பண்றது குட்டி mold. இது பர்టిక్యులரா beadsக்கு யூஸ் பண்றது. So இதுல வந்து நான் இப்போ பெயிண்ட் ஏதாவது பெயிண்ட் brush வச்சிட்டு நீங்க waste brush யூஸ் பண்ணி oil inside அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிட்டு கோகனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்றேன். சோ இந்த மாதிரி plain கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து ஒரு பர்టిక్యులர் clay மட்டும் எடுத்துக்கோங்க. அதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் பண்ணும். அப்பதான் நமக்கு கிராக்ஸ் இருக்காது. சோ ஒரு பர்టిక్యులர் போர்ஷனை நல்லா ரோல் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ்ல இன்சர்ட் பண்ணி எக்ஸஸ் கிளேவை ரிமூவ் பண்ணிடணும். சோ நான் கரெக்டான சைஸ் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டேன். நான் அப்படியே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கையில ஒரு டிராப் வாட்டர் ஒரு டிராப் ஆயில் 1:1 கன்சிஸ்டன்சில நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய ஆயில் அப்ளை பண்ண வேண்டாம். சோ இப்போ நான் இதை ரோல் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி நான் ரோல் பண்ணிக்கிறேன். நமக்கு பீட்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ இதுல வந்து கியர் ஒயரோ இல்ல நீங்க ரோப்போ இன்சர்ட் பண்றதுக்கு ஒரு ஹோல் தேவை. நான் வீட்ல இருக்கிற அகர்பத்தி ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஹோலை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ இந்த மாதிரி நீங்க அந்த அகர்பத்தி ஸ்டிக்ல லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். வெளியில வர அந்த எக்ஸஸை ரிமூவ் பண்ணிட்டு சப்போஸ் ஷேப் நமக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா லைட்டா நீங்க திருப்பியும் கையில வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கிராக்ஸோ இல்ல லைன்ஸோ ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எரேசிங் டூல் வந்து வாட்டர் தான். சோ வாட்டர் யூஸ் பண்ணிட்டு அதை எரேஸ் பண்ணிக்கோங்க. டிசைனிங் டைம்லயே நீங்க எரேஸ் பண்ணிக்கணும். அப்பதான் ப்ராப்பரா இருக்கும். இப்போ வந்து நான் பாட்ரி டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் நம்ம ஹோல் மேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஹோல் மேக்கர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா வீட்டுல நீடில் இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா நம்மளோட பிளெயின் பீட்ஸை மேக் பண்ணியாச்சு. எக்ஸஸை மறக்காம நீங்க கிளியர் பண்ணிடணும். அப்பதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட் ரொம்ப நல்லா இருக்கும். பினிஷிங்கும் ரொம்ப நீட்டா இருக்கும். இந்த மாதிரி சைஸ் வைஸ் நீங்க உங்க பீட்ஸை மேக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல. சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.